ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம். இன்றைய தினம் இந்த பலமனேர் அருகில் அமைந்துள்ள இந்த சீலம்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த சுவாமி கபிலேஸ்வர சன்னிதானத்திலேருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாகவே இந்த புதுசாக ஒரு கோவில் கட்டுறது அப்படிங்கிறதோடைய ஏற்கனவே சிதிலமாக இருக்கக்கூடிய பாழடைஞ்சு இருக்கிற கோவில்களை புனருத்தாரணம் பண்ணுறது தான் ரொம்ப ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியது அப்படின்றது தான் நம்ம தர்மசாஸ்திரம்லாம் சொல்கிறது. அதே தான் தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாக அப்படிங்கிற நம்மளை எது காப்பாற்றும் அப்படின்னா தர்மம் தான் காப்பாற்றும். தர்மம் அப்படின்னா நம்ம யாருக்காவது ஏதாவது தானம் பண்ணுறதுக்கு பேர் தர்மம் இல்லை, நமக்குன்னு விதிக்கப்பட்ட ஒரு கடமைகளை செய்யறதுக்கு பேர் தர்மம்னு பேர். ஏற்கனவே பிறந்த குழந்தைய தான் முதல்ல காப்பாற்றணுமே தவிர புதுதாக மறுபடியும் குழந்தைகளை பெற்றுக்கிறது அப்படிங்கிறதோட ஸ்ரேயஸு ஏற்கனவே இருக்கிற குழந்தைகளை காப்பாற்றணும். அப்படியாக ஏற்கனவே இருக்கக்கூடிய இது மாதிரி புராதனமான தேவாலயத்தில் தான் சாநித்தியங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். இந்த தேவாலயத்தை பற்றி சொல்லணும்னா ஒருத்தர் பலவிதமாக சொல்லியிருப்பா, பலவிதமான லாங்குவேஜில் சொல்லியிருப்பா. நம்மளுடைய வெறும் அபிப்பிராயமாக இல்லாமல் சொந்த அபிப்பிராயத்திலேயே கூட எனக்கே பிரத்யக்ஷ பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சுவாமி அப்படின்னாக்கா இந்த சுவாமி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. புத்திர பிராப்திக்காக இங்கே இருக்கக்கூடிய ஒரு இங்கே சிவாராதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரியர் அவருடைய அனுகிரகத்தால் இங்கே இருக்கிற மூர்த்தியோட அனுகிரகத்தினால தான் அந்த புத்திர சந்தான பிராப்தி அப்படிங்கிறது எனக்கே பர்சனலாக கிடச்சிது. அப்படியாக ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய தேவஸ்தானம். அதனால் எந்த இடத்துல இருந்தால் கூட நம்ம ஒரு கோவில் புனருத்தாரணம் ஆகிறதுக்கு பண்ணக்கூடிய திரவிய சகாயம் எப்படின்னாக்கா ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி நமக்கு எது இன்வெஸ்ட்மெண்ட் எது பலனை கொடுக்கும் அப்படின்னா நம்ம பேங்கில் போடக்கூடிய பணங்கள் இல்லை, எல்லாம் அந்நிய செலவாணியாக மாற்றி எடுத்துன்னு போனோம். நம்மளுடைய புண்ணியத்தை தான் அங்கே வர முடியும். அதனால் அதை வெளிநாட்டுக்கு செலவழிக்கிற மாதிரி பணத்தை மாற்றி எடுத்துன்னு போகிற மாதிரி நம்மளுடைய ஒரு உத்தமமான கதிக்கு என்ன தேவை அப்படின்னா புண்ணிய பல பிராப்தி அப்படிங்கிறது தான். அந்த புண்ணிய பல பிராப்தியில் எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா சத்புண்ணியமாக சத்காரியத்தில் எந்த தனத்தை செலவழிக்கிறோமோ அதுதான் புண்ணியமாக மாறும். அதனால் இந்த தர்ம காரியத்துக்கு செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு திரவியமும் உங்களுடைய குலத்தையும் குடும்பத்தையும் ரொம்ப ஸ்ரேயஸாக வச்சுருக்கக்கூடியது. எல்லா கோவில்லையும் கோவில் இருக்கும், ஆனால் பூஜை பண்ணுறதுக்கு சரியான ஒரு விவா இல்லாமல் இருப்பா பூஜாரிகள், சிவாச்சாரியர்கள். அது மாதிரி இல்லாதபடிக்கு கடந்த ஒரு 400-500 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து இந்த பரம்பரை அவளுடைய ஒரு ஆனுகூல்யத்தினால இந்த சுவாமியோட ஆராதனைகள் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. இப்போ அவருடைய குமாரரான சிரஞ்சீவி சிவசங்கர சாஸ்திரி அவர் முன்னெடுத்து இந்த கும்பாபிஷேகத்தை புனருத்தாரணம் பண்ணணும்னு உங்களுடைய எல்லாருடைய சகாயமும் இருந்தால் நடக்கும்னு ஒரு தீர்மானம் பண்ணி இன்றைய தினம் யாகங்கள்லாம் நடந்துட்டுருக்கிற இந்த ஒரு புண்ணிய மகோத்சவத்தில் அவருக்கு தோணியிருக்கு. அதனால் உங்களுடைய எல்லாருடைய ஆனுகூல்யத்தினாலேயும் ஏன்னா இங்கே வைக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கல்லும் ஒவ்வொரு மண்ணும் ஒரு இதுவும் ஒவ்வொரு கம்பியும் உங்களுடைய சனாதனத்தை உங்களுடைய குடும்பத்தை ரட்சிக்கக்கூடியது. இந்த இதில் பங்கு பெறணும்னா யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவளால் தான் பங்கு பெற முடியும், பணம் இருக்கிறவாளால் பங்கு பெற முடியாது. அப்படியாக எல்லாரும் இவரை சேர்ந்தவா இதை பார்க்குறவா எல்லாரும் எல்லா விதமான ஸ்ரேயஸையும் அடையிறதுக்கு இது மாதிரியான புண்ணிய காரியங்களில் உங்களுடைய தனத்தை செலவழித்து எல்லா ஸ்ரேயஸையும் நீங்கள் அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே.